ஓம் சாந்தி. மார்ச் 19, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் மீண்டும் மீண்டும் நினைவு செய்யுங்கள். ஆன்மீக சத்திர சிகிச்சை நிபுணராகிய தந்தை நீங்கள் என்றென்றும் ஆரோக்கியமானவர்களாக இருப்பதற்கு ஒரே ஒரு மருந்தை மாத்திரமே கொடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். கேள்வி: நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வதற்கு எந்த விஷயங்களை பற்றி நீங்கள் உங்களுடனேயே பேச வேண்டும்? பதில்: நீங்கள் உங்களுடனேயே பேசுங்கள். இந்த கண்களால் நான் பார்ப்பவை அனைத்தும் அழியப் போகின்றன. பாபாவும் நாங்களும் மாத்திரம் எஞ்சியிருப்போம். இனிமையான பாபா எங்களை ஸ்வர்க்க அதிபதிகளாக ஆக்குகின்றார். ஏகாந்தமாக இருந்து உங்களுடன் இவ்வாறாக பேசுவதால் நீங்கள் அதிக அளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. பரம தந்தையாகிய கடவுள் சிவன் பேசுகின்றார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதி மங்களகரமான சங்கம யுகத்தை ஒவ்வொரு அடியிலும் நினைவு செய்ய வேண்டும். இது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே. ஆனால் வரிசை கிரமமாக நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ப அறிந்து கொள்கின்றீர்கள். இப்பொழுது இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் நாங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகின்றோம் என்பதையும், அந்த பாபா எங்களை இந்த ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார் என்பதையும் உங்களுடைய புத்தி நினைவு செய்ய வேண்டும். இது ஒரு பறவை கூண்டிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது சந்தோஷமடைந்து பறந்து அது சந்தோஷத்தை அனுபவம் செய்வதை போன்றதாகும். குழந்தைகளாகிய நீங்களும் இது வேறுபட்ட பல்வேறு துன்பங்கள் நிரம்பிய ராவணனின் சிறை என்பதை உணர வேண்டும். நாங்கள் மனிதர்களாக இருந்த பொழுதிலும் இப்பொழுது தந்தை இந்த சிறையிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக வந்துள்ளார். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் யுத்தம் நடைபெற்று தேவர்கள் யுத்தத்தை வென்றதாக சமய நூல்களில் எழுதப்பட்டுள்ளது. உண்மையில் அது ஒரு யுத்தத்திற்கான கேள்வி அல்ல. நீங்கள் இப்பொழுது அசுரர்களிலிருந்து தேவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் ராவண சமுதாயத்தை அல்லாது நீங்கள் ராவணனை, அதாவது 5 விகாரங்களை வெற்றி கொள்கின்றீர்கள். 5 விகாரங்களுமே ராவணன் என்று அழைக்கப்படுகின்றன. எவ்வாறாயினும் அதில் எவரையும் எரிக்கின்ற கேள்வி எதுவும் இல்லை. சதா வசந்த காலம் நிலவுகின்ற மிகவும் வெப்பமாகவோ அல்லது மிகவும் குளிராகவோ இல்லாத ஓர் உலகிற்கு நீங்கள் செல்கின்றீர்கள் என்பதில் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். சத்யுகத்து வசந்த காலம் இப்பொழுது வருகிறது. இங்கு வசந்த காலம் குறுகிய காலத்திற்குரியது. ஆனால் அங்கோ வசந்த காலம் அரை கல்பத்திற்கு நீடிக்கிறது. அங்கு காலநிலை வெப்பமாக இருப்பதில்லை. ஆனால் இங்கோ மக்கள் வெப்பத்தினால் வேதனைப்படுவதுடன் மரணித்தும் விடுகிறார்கள். நீங்கள் இத்தகைய துன்பகரமான விஷயங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்காக அழிவற்ற சத்திர சிகிச்சை நிபுணர் உங்களுக்கு மிகவும் இலகுவான மருந்தை கொடுக்கின்றார். நீங்கள் செல்கின்ற மற்ற சத்திர சிகிச்சை நிபுணர்கள் வேறுபட்ட பல மருந்துகள் போன்றவற்றை நினைவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த சத்திர சிகிச்சை நிபுணரிடம் வேறெந்த மருந்துகளும் இல்லை. அவரை நினைவு செய்வதால் நீங்கள் நோயிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்கள் ஆகின்றீர்கள். அங்கு மருந்து போன்றன எதுவும் இல்லை. எவ்வாறு ஓர் அட்டவணையை எழுதுவது, எவ்வாறு பாபா நினைவு செய்யப்பட முடியும் என்கின்ற ஒரு கருத்தரங்கை இன்று நடத்தப் போகின்றோம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். இப்பொழுது அமர்ந்து எதையாவது எழுதுமாறு தந்தை உங்களை தொல்லைப்படுத்துவதில்லை. அங்கு வீணான தாள்களுக்கு அவசியமே இல்லை. தந்தை கூறுகின்றார், தந்தையை உங்களுடைய புத்தியினால் நினைவு செய்யுங்கள். அறியாமை பாதையில் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுடைய தந்தையை நினைவு செய்கின்றார்கள் என்ற
ஓர் அட்டவணையை எழுதுகின்றார்களா? அதற்காக எதையும் வாசிக்கவோ அல்லது எழுதவோ தேவையில்லை. குழந்தைகள் தந்தைக்கு கூறுகிறார்கள், பாபா, நான் உங்களை மறந்து விடுகின்றேன். மற்றவர்கள் இதை கேட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? குழந்தைகளாகி நீங்கள் கூறுகின்றீர்கள், நாங்கள் வாழும் பொழுதே உங்களுடையவர்கள் ஆகிவிட்டோம். நீங்கள் ஏன் இவ்வாறு ஆகிவிட்டீர்கள்? தந்தையிடமிருந்து உலக ராஜ்யமாகிய ஆஸ்தியை பெறுவதற்கு ஆகும். எனவே பின்னர் அத்தகையதோர் தந்தையை நீங்கள் ஏன் மறந்து விடுகின்றீர்கள்? உங்களுக்கு அத்தகையதோர் பெரும் ஆஸ்தியை கொடுக்கின்ற தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதா? நீங்கள் அவரிடமிருந்து இந்த ஆஸ்தியை முன்னர் பல முறை பெற்றுள்ளீர்கள். ஆனாலும் நீங்கள் அவரை மறந்து விடுகின்றீர்கள். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்களுடைய ஆஸ்தியை பெற விரும்பினால் நீங்கள் அவரை நினைவு செய்வதுடன் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். அதில் எழுதுவதற்கு என்ன உள்ளது? உங்களில் ஒவ்வொருவரும் உங்களுடைய இதயத்தை கேட்க வேண்டும். நாரதரின் உதாரணம் உள்ளது. அவர் ஒரு மகத்தான பக்தராக இருந்தார். நீங்கள் பல பிறவிகளுக்கான பழைய பக்தர்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். இனிமையான தந்தையை நினைவு செய்வதனால் இப்பொழுது நீங்கள் பெருமளவு சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீர்கள். அவரை நினைவு செய்பவர்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணரை திருமணம் செய்ய தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றார்கள். ஒரு செல்வந்தரினால் ஒரு ஏழை குழந்தை தத்தெடுக்கப்படும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷமடைகின்றார். அவர் தனது புதிய தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார். தந்தையின் குழந்தை ஆகுவதற்கும் ஓர் ராஜ்யத்தை பெறுவதற்குமான விவேகத்தை ஏனும் கொண்டிராத பலர் இங்கு உள்ளார்கள். உங்களை உலக அதிபதிகளாக ஆக்குகின்ற தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதிருப்பது என்பது ஓர் அதிசயமே. தந்தை குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கின்றார். அத்தகையதோர் தந்தையை உங்களால் நினைவு செய்ய முடியாதிருப்பது என்பது ஓர் அதிசயமே ஆகும். தந்தையையும் அவருடைய சொத்தையும் நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ள குழந்தைகளே, உங்களை தத்தெடுப்பதற்காக இங்கே வருமாறு நீங்கள் என்னை அழைத்தீர்கள். தந்தை வரவழைக்கப்பட்டார். தந்தையே சொர்க்கத்தை ஸ்தாபிப்பவராவார். அவர் உங்களுக்கு உங்கள் சொர்க்க ஆஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் பாபாவை அழைக்கின்றீர்கள், வந்து தூய்மையற்ற எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்களே உங்களை தூய்மையற்றவர்களும் கடனாளிகளும் அழுக்கானவர்களும் ஒரு பைசா பெறுமதி அற்றவர்களும் என்று கூறினீர்கள். பக்தி மார்க்கத்தில் நீங்கள் எல்லையற்ற தந்தையை வருமாறு தொடர்ந்தும் அழைத்தீர்கள். தந்தை கூறுகின்றார், இங்குள்ள மனிதர்கள் கொண்டிருக்கும் பெரும் துன்பத்தை போன்று பக்தி மார்க்கத்திலும் அதிக அளவு துன்பத்தை நீங்கள் கொண்டிருந்ததில்லை. தந்தை இப்பொழுது வந்துள்ளார். ஆகவே நிச்சயமாக ஒரு விநாசத்திற்கான நேரமாகும். இந்த யுத்தத்திற்கு பின்னரும் விநாசத்திற்கு பின்னரும் யுத்தத்தின் சுவடுகள் எதுவும் பல பிறவிகளுக்கும் பல வருடங்களுக்கும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். யுத்தம் நடைபெறப் போவதும் இல்லை. துன்பத்தின் எந்த சுவடும் இருப்பதும் இல்லை, அல்லது நோய் போன்றவையும் இருப்பதும் இல்லை. எவ்வாறாயினும் இப்பொழுது பல்வேறு நோய்கள் உள்ளன. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை அனைத்து வேதனைகளிலிருந்தும் விடுவிப்பேன். நீங்கள் என்னை தொடர்ந்தும் நினைவு செய்கின்றீர்கள். ஓ கடவுளே, வந்து எங்கள் துன்பத்தை எடுத்து எங்களுக்கு அமைதியையும் சந்தோஷத்தையும் அருளுங்கள். அனைவரும் இந்த இரண்டு விஷயங்களையே கேட்கின்றார்கள். இங்கு அமைதியின்மை நிலவுகிறது. ஆகவே அமைதிக்கான அறிவுரையை கொடுக்கின்றவர்களுக்கு ஓர் அமைதி பரிசு கொடுக்கப்படுகிறது. அப்பாவி மக்களுக்கு எது அமைதி என்பது தெரியாது. அந்த இனிமையிலும் இனிமையான தந்தையை தவிர வேறு எவரிடமிருந்தும் அமைதி பெறப்பட முடியாது. அவர்களை புரிந்து கொள்ள வைப்பதற்கு நீங்கள் மிகவும் கடுமையாக முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்வதில்லை.
நீங்கள் அரசாங்கத்திற்கு எழுதி கேட்கவும் வேண்டும். ஏன் நீங்கள் ஒன்றுமில்லாததற்காக உங்களுடைய பணத்தை விரயம் செய்கிறீர்கள்? அமைதி கடலாகிய ஒரே ஒரு தந்தையால் மாத்திரமே உலகில் அமைதியை உருவாக்க முடியும். நீங்கள் இதை ராஜரீகமாக அரசாங்கத்தின் தலைமைத்துவத்திற்கு சிறந்த தரமான கடுதாசியில் எழுத முடியும். அவர்கள் சிறந்த தரமான கடுதாசியை பார்க்கும் பொழுது ஒரு முக்கிய நபரிடமிருந்து கடிதம் வந்துள்ளது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். நீங்கள் உலக அமைதியை பற்றி பேசுகின்றீர்கள். எனவே முன்னர் எப்பொழுது நீங்கள் அதை பெற்றீர்களோ அந்த முறையிலேயே அதை மீண்டும் நீங்கள் பெற முடியும். நீங்கள் அதை முன்னர் பெற்றிருக்க வேண்டும். உங்களுக்கு அதை பற்றி தெரியும். எனவே உங்களால் உலகில் எப்பொழுது அமைதியும் சந்தோஷமும் நிலவியது என்ற நேரத்தையும் தேதியையும் எழுத முடியும். தந்தையே வந்து உலகில் அமைதியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கினார். அது சத்யுகத்து காலமாகும். இந்த லக்ஷ்மியும் நாராயணரும் அந்த வம்சத்தின் அடையாளங்கள் ஆவார்கள். வேறு எவருக்கும் பிரம்மாவினதும் பிராமணர்களாகிய உங்களினதும் பாகங்கள் தெரியாது. பிரம்மாவின் பாகமே பிரதானமானதாகும். அவரே தந்தை பெருமளவு பணியை மேற்கொள்வதற்கான ரதம் ஆகின்றார். இதனாலேயே அவருக்கு பல மில்லியன் மடங்குகள் அதிர்ஷ்டமுள்ள ரதம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இதை நீங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்த முடியும் என்பதை சிந்தனை செய்யுங்கள். மனிதர்களுக்கு பெருமளவு போதை உள்ளது. இப்பொழுது நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். ஞான கடலாகிய தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொண்டுள்ளார். அவர் இங்கு வரும்பொழுது மாத்திரமே ஞானத்தை கொடுக்கின்றார். அதுவரையில் எவராலும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் அனைவரும் தொடர்ந்தும் வழிபாடு செய்து வருகின்றனர். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். உண்மையில் நீங்கள் நிரந்தரமான ஞான நூல் ஒன்றை உருவாக்குவதில்லை. நீங்கள் உங்களுடைய காதுகளின் மூலமாக இந்த ஞானத்தை கேட்கின்றீர்கள். உங்களிடமுள்ள புத்தகங்கள் போன்றவை அனைத்தும் தற்காலிகமானவையாகும். ஏனெனில் அவை அனைத்தும் அழியப் போகின்றன. நீங்கள் எழுதும் குறிப்புகளும் ஒரு முடிவிற்கு வருகின்றன. நீங்கள் எடுக்கின்ற குறிப்புகள் உங்களுடைய சுய முயற்சிக்கானவையாகும். தந்தை கூறுகின்றார், உங்களுடைய ஞாபகத்திற்கு வருகின்ற தலைப்புகளின் பட்டியல் ஒன்றை தயார் செய்யுங்கள். இந்த புத்தகங்கள் முதலியவை எவையுமே இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த நினைவு மாத்திரமே உங்களுடைய புத்திகளில் எஞ்சியிருக்கும். ஆத்மாக்களாகிய நீங்கள் தந்தையை போன்று முற்றிலும் நிரம்பியவர்கள் ஆகின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய கண்களால் பார்க்கின்ற மற்ற பழைய விஷயங்கள் அனைத்தும் இறுதியில் அழிக்கப்படும். இறுதியில் எதுவுமே எஞ்சி இருக்காது. தந்தையே அனாதியான சத்திரை சிகிச்சை நிபுணர் ஆவார். ஆத்மாக்களும் அனாதியானவர்களும் அழிவற்றவர்களும் ஆவார்கள். அவர்கள் ஒரு சரீரத்தை விடுத்து மற்றொன்றை எடுக்கிறார்கள். நாளுக்கு நாள் மக்கள் பெறுகின்ற சரீரங்கள் எதுவாயினும் அவை தூய்மையற்றவையாகவும் அழுக்கானவையாகவும் இருக்கும். நீங்கள் மேன்மையானவர்களாகி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். தந்தையே உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். சாதுக்கள், புனிதர்கள் முதலியானோர் உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குவதில்லை. தந்தை உங்களை மேன்மையானவர்கள் ஆக்குகின்றார். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை எனது கண் இமைகளில் வைத்து என்னுடன் வீட்டிற்கு திரும்ப அழைத்து செல்கின்றேன். ஆத்மாவே கண்களில் அமர்கின்றார். தந்தை கூறுகின்றார், ஓ ஆத்மாக்களே, நான் உங்களை என் கண்களில் வைத்து அப்பால் எடுத்து செல்கின்றேன். இன்னமும் குறுகிய காலமே எஞ்சியுள்ளது. அதனால் முயற்சி செய்யுங்கள். இனிமையான பாபாவை நீங்கள் எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றீர்கள் என உங்களுடைய இதயத்தை கேட்டு பாருங்கள். ஹீரும் ரச்சிகாவும் ஒரு காதல் ஜோடி ஒருவரை ஒருவர் விகாரத்திற்காக நேசிக்கவில்லை. அவர்களுடைய அன்பு தூய அன்பாக இருந்தது. நினைவின் மூலம் அவர்களால் ஒருவரை ஒருவர் பார்க்கவும் சந்திக்கவும் முடிந்தது.
தந்தை கூறுகின்றார், நீங்களும் அவ்வாறு ஆக வேண்டும். அவர்கள் ஒரு பிறவிக்கு காதலர்களாக இருக்கிறார்கள், ஆனால் நீங்களோ எத்தனையோ பிறவிக்கு என்னுடைய காதலர்களாக இருக்கின்றீர்கள். இந்நேரத்திலேயே இந்த விஷயங்கள் இடம்பெறுகின்றன. காதலர், அன்பிற்கினியவர் என்னும் வார்த்தைகள் சத்யுகத்தில் பயன்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் தூய்மையாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் ஒருவரை பற்றி சிந்திக்கும் பொழுது அவன் அல்லது அவள் தோன்றுவதில்லை. அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். அவன் அல்லது அவள் தோன்றுவதால் அவர்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் கண்ணால் பார்க்கக்கூடிய எதுவும் இல்லை. இந்நேரத்தில் நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக மாத்திரம் கருதி தந்தையாகிய அன்பிற்கினியவரை நினைவு செய்ய வேண்டும். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை மிகுந்த சந்தோஷத்துடன் நினைவு செய்ய வேண்டும். தந்தை தொடர்ந்து விளங்கப்படுத்துகின்றார், பக்தி மார்க்கத்தில் என்னை நீங்கள் உங்கள் அன்பிற்கினியவராக காதலித்து உங்களை என்னிடம் அர்ப்பணித்தீர்கள். நீங்கள் வரும்பொழுது நான் என்னை உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது அன்பிற்கினியவர் அனைவரையும் அழகாக்குவதற்கு வந்துள்ளார். அவர் உங்களை அவரை போன்று ஆக்குவதற்காக முயற்சி செய்கின்றார். நீங்கள் அழகானவர்கள் ஆகும்பொழுது உங்களுடைய சரீரமும் அழகானதாகும். ஆத்மாவினுள் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது அந்த கலப்படம் அகற்றப்பட்டுவிடும். இங்கு வருகின்ற குழந்தைகளுக்கு அதிகளவு ஏகாந்தம் உள்ளது. பாதிரியார்கள் நடக்கும் பொழுது அவர்கள் முற்றும் முழுதாக மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள். அவர்கள் தங்களின் கைகளில் ஒரு மாலையை வைத்திருப்பார்கள். அவர்கள் எவரையுமே ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் நினைவில் இருந்தவாறே மிகவும் மெதுவாக நடந்து செல்வார்கள். அவர்கள் தந்தையை அறியாதவர்கள். கடவுள் பெயருக்கும் ரூபத்திற்கும் அப்பாற்பட்டவர் என என்னை பற்றி கூறப்படுகிறது. எனவே அவர் ஒரு புள்ளியாக இருந்தால் அவர்களால் எதை பார்க்க முடியும்? அவர்களுக்கு எவ்வாறு ஒரு புள்ளியை நினைவு செய்வது என்பது தெரியாது. உங்களுக்கு அவரை தெரியும். நீங்கள் இதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலேயே நீங்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். மதுபனம் போற்றப்படுகிறது. இதுவும் நீங்கள் வருகின்ற உண்மையான மதுபன் ஆகும். இயன்ற அளவிற்கு ஏகாந்தத்திலிருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மற்றவர்களை பார்க்க வேண்டாம். பல மொட்டை மாடிகள் இருக்கின்றன. காலையில் மொட்டை மாடிக்கு சென்று பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் பெரும் களிப்படைவீர்கள். இரவு 1 மணிக்கு அல்லது 2 மணிக்கு அல்லது அதிகாலையில் விழித்தெழ முயற்சி செய்யுங்கள். நித்திரையை வென்றவர்கள் என்று நீங்கள் பிரசித்தி பெற்றவர்கள். நேரத்துடன் உறங்க சென்று 1 மணிக்கு அல்லது 2 மணிக்கு காலையில் விழித்தெழுந்து மொட்டை மாடிக்கு சென்று ஏகாந்தமாக நினைவு யாத்திரையில் அமர்ந்திருங்கள். நீங்கள் உங்களுடைய வருமானத்தை சேகரித்துக் கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்து அவரை புகழ்வதில் உங்களை மும்முரமாக வைத்திருங்கள். ஒருவருக்கொருவர் இதை கூறுங்கள், பாபா மிகவும் இனிமையானவர். அவரை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படும். இங்கே அதிக அளவு வருமானத்தை சம்பாதிப்பதற்கு ஓர் வாய்ப்பு உள்ளது. இதனை உங்களால் உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது செய்ய முடியாதிருக்கிறது. உங்களுக்கு நேரம் கிடைப்பதில்லை. அத்துடன் உலகின் அதிர்வுகளும் சூழலும் மிகவும் அழுக்கானதாக இருப்பதால் உங்களால் நினைவு யாத்திரையில் நிலைத்திருக்க முடிவதில்லை. இதற்காக எதனையும் எழுத வேண்டிய அவசியமில்லை. காதலியும் அன்பிற்கினியவரும் எதையாவது எழுதுகின்றார்களா? உள்நோக்கு முகமாக பரிசோதனை செய்யுங்கள். நான் எவருக்காவது துன்பம் கொடுத்தேனா? நான் எத்தனை பேருக்கு பாபாவை ஞாபகப்படுத்தினேன்? நீங்கள் இங்கு முன்னேறுவதற்காகவே வருகின்றீர்கள். ஆதலால் இங்கேயே முயற்சி செய்யுங்கள். மொட்டை மாடியில் ஏகாந்தமாக இருந்து உங்களுடைய வருமானத்தை சேகரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் இது வருமானத்தை சேகரிப்பதற்கான காலமாகும். இங்கே நீங்கள் இருக்கின்ற 5 முதல் 7 நாட்களும் முரளியை கேட்ட பின்னர் சென்று ஏகாந்தமாக அமருங்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றீர்கள்.
ஆதலால் தந்தையை நினைவு செய்து உங்களுக்கு வருமானத்தை சேகரித்துக் கொள்ள முடியும். அநேக தாய்மார்கள் பந்தனத்தில் உள்ளனர். சிவ் பாபா, இந்த பந்தனத்திலிருந்து என்னை விடுவியுங்கள். அவர்கள் விகாரத்திற்காக அதிக அளவு துன்புறுத்தப்படுகிறார்கள். திரௌபதி எவ்வாறு துகிலுரியப்பட்டாள் என்று அவர்கள் நாடகத்தில் காட்டுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் திரௌபதிகள். ஆதலால் தொடர்ந்தும் தந்தையை நினைவு செய்யுங்கள். பாபா தன்னை நினைவு செய்வதற்கு பல விவேகமான வழிகளை உங்களுக்கு கூறுகின்றார். இது குளிப்பது சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. ஆம், நீங்கள் மல ஜலம் கழித்தால் குளிப்பது அவசியமாகும். குளிக்கும் பொழுதும் பக்தர்கள் சிலர் கடவுளையும் தேவர்களையும் நினைவு செய்கிறார்கள். நினைவே பிரதான விஷயமாகும். நீங்கள் அதிக அளவு ஞானத்தை பெற்றுள்ளீர்கள். இது 84 பிறவி சக்கரத்தின் ஞானமாகும். உங்களுக்குள்ளேயே பரிசோதித்து கேளுங்கள். என்னை ஸ்வர்க்கத்தின் அதிபதி ஆக்குகின்ற இனிமையிலும் இனிமையான தந்தையை நான் நாள் முழுவதும் எந்த அளவிற்கு நினைவு செய்கின்றேன்? எனது மனம் அலைப்பாய்ந்தவாறு இருக்கிறதா? அது எங்கே போகிறது? இந்த உலகம் இருக்கப் போவதில்லை, அனைத்தும் அழியப் போகிறது. பாபாவும் நாங்களும் மாத்திரம் எஞ்சுவோம். இவ்வாறு உங்களுக்கு நீங்கள் பேசுவதால் நீங்கள் பெரும் களிப்படைவீர்கள். இங்கே வருபவர்கள் மிக பழைய மூத்த பக்தர்கள். இங்கே வராதவர்கள் சமீபகால பக்தர்கள் எனவும் அவர்கள் பின்னரே வருவார்கள் எனவும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பக்தி மார்க்கத்தின் ஆரம்பம் முதல் பக்தி செய்தவர்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவதற்காக நிச்சயமாக இங்கே வருவார்கள். முயற்சிகள் இங்கு மறைமுகமானதாகும். இந்த ஞானத்தை கிரகிக்காதவர்களால் முயற்சி செய்ய முடியாதுள்ளது. நீங்கள் உங்களை விருத்தி செய்வதற்கும் புத்துணர்ச்சி அடைவதற்குமே இங்கு வருகின்றீர்கள். ஒரு வாரத்தில் உங்களால் அதிக அளவு சம்பாதித்துக் கொள்ள முடியும். உங்களால் இந்த அளவை 12 மாதங்களிலேனும் அங்கே உங்கள் சொந்த இடங்களில் சேமித்துக் கொள்ள முடியாது. உங்களால் 7 நாட்களில் தவறவிட்டதை பிடித்து கொள்ள முடியும். பாபாவே உங்களுக்கு இந்த ஆலோசனையை கூறுகின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஏகாந்தத்தில் இருந்து தந்தையை நினைவு செய்து வருமானத்தை ஈட்டுங்கள். நினைவு செய்யும் பொழுது உங்களுடைய மனம் அலை பாய்கின்றதா என்று நீங்கள் உங்களை உள்ளார்ந்தமாக பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நான் இனிய தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்கின்றேன்? 2. ராவணனின் சிறையிலிருந்து உங்களை பாபா விடுவித்து விட்டார் என்ற சதா சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். அதிக வெப்பமோ அல்லது அதிக குளிரோ இல்லாத சதா வசந்த காலம் நிலவுகின்ற புதிய உலகிற்கு நீங்கள் செல்ல இருக்கின்றீர்கள். ஆசீர்வாதம். என்னுடையது என்பதை உங்களுடையது என மாற்றுவதன் மூலம் சந்தோஷ பொக்கிஷம் நிறைந்தவராகி கவலையற்ற சக்கரவர்த்தி ஆகுவீர்களாக. அனைத்தும் உங்களுடையதே என கூறுகின்ற குழந்தைகள் கவலையற்றவர்களாக இருக்கிறார்கள். என்னுடையது எதுவும் இல்லை, அனைத்தும் உங்களுடையதே. அவ்வாறானதோர் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது நீங்கள் கவலையற்றவர்கள் ஆகின்றீர்கள். அனைவருமே தமது வாழ்க்கையில் கவலையற்றவர்களாக இருக்கவே விரும்புகிறார்கள். எங்கு கவலை இல்லையோ அங்கே சதா சந்தோஷம் நிலவும். உங்களுடையது என கூறுவதன் மூலமும் கவலையற்றவர்கள் ஆகுவதன் மூலமும் நீங்கள் சந்தோஷ பொக்கிஷம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். கவலையற்ற சக்கரவர்த்திகளாகி நீங்கள் எண்ணிக்கையற்ற முடிவற்ற அழியாத பொக்கிஷங்களை கொண்டிருக்கின்றீர்கள். இவை சத்யுகத்தில் இருக்க முடியாது. ஸ்லோகம். சேவைக்காக உங்கள் பொக்கிஷங்களை பயன்படுத்துவது என்றால் உங்கள் சேமிப்பு கணக்கை அதிகரிப்பதாகும். ஓம் சாந்தி.